ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் பட்டர் பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குயிக் அண்ட் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி தான், வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 5 ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கிறேன். பட்டர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கீ அல்லது ஆயிலில் கூட இதே ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எடுத்துருக்கிற பட்டர் நல்லா மெல்ட் ஆன அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. வேறு எந்த ஹோல் கரம் மசாலாவும் வேண்டாம். அந்த சோம்பு நல்லா பட்டரில் பொரியணும். பொரிஞ்ச அப்புறமா 4-5 காஞ்ச மிளகாயை அதே பட்டரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகாயோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த பட்டரில் இறங்கின அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற சிக்கன் அளவுக்கு வெங்காயம் வந்து கூட குறைய போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிக்கன் சேர்த்து எடுக்கிறாப்புல இருந்தால் இன்னொரு பெரிய வெங்காயம் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா அந்த பட்டர் ஃப்ளேவரோடு சேர்ந்து ஆனியனோடு சேர்ந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா அப்படியே பெரட்டி விடுங்க. சிக்கனில் லைட்டாக தண்ணி விட்டு வரும். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். தேவையான உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்கறது கிடையாது, அதுக்கு தான் நம்ம காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிட்டோம். உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வர மல்லித்தூள் மட்டும் 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ட்ரை கொரியாண்டர் பவுடர். இதில் வேறு எந்த கரம் மசாலா பவுடர் இல்லை வேறு எந்த பவுடருமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இவ்வளோ தான் இதுக்கு. உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மறுபடியும் நல்லா அந்த சிக்கனில் ஒட்டுற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டு இதில் சிக்கனில் தண்ணி விட்டு வரும். நீங்கள் லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. ஒரு பாதி வேகணும், அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு பாருங்க நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ண மிளகுத்தூள். அதாவது நீங்கள் நல்லா குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரம் குறைவாக போட்டுக்கோங்க. இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து காரத்துக்கு ஒன்லி மிளகுத்தூள் மட்டும்தான், மிளகாத்தூள் வேண்டாம். இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குக் ஆகிறதுக்காக நம்ம வந்து கோகனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் வந்து ஃபஸ்ட் கோகனட் மில்க் ஆட் பண்ண மாட்டோம். நீங்கள் ஃபஸ்ட் கோகனட் மில்க் எடுத்து ஒரு தண்ணி பவுலில் வச்சுட்டு மறுபடியும் அந்த தேங்காயை அரைச்சி தண்ணியோடு நல்லா பிழிஞ்சு அந்த செகண்ட் கோகனட் மில்கில் இந்த சிக்கனை வந்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. நல்லா இந்த மாதிரி தளதளன்னு கொதிச்சு வேகட்டும். நல்லா வெந்து ஒரு மாதிரி நல்லா திக்காக கொழன்னு ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா, அதாவது இறக்க போகிறக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட் மில்க் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கோகனட் மில்க், அதில் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி மறுபடியும் மேலே ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். ஃப்ரெஷ் கோகனட் மில்க், அதாவது முதல் பால் ஆட் பண்ண அப்புறமா ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடாதீங்க. இந்த மைல்டு ரைஸஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த கிரேவி சூப்பராக சூட் ஆகும். நீங்கள் பிளெயின் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், இல்லை ஜீரா ரைஸ், கீ ரைஸ், இல்லை தேங்காய் பால் சாதம், அந்த மாதிரி சாதத்துக்குமே இது வந்து சூப்பராக செட் ஆகும். அது இல்லாமல் அந்த பெப்பர் ப்ளஸ் கோகனட் மில்கோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸும் நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.